ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் மனித நலன் மற்றும் நோய்கள் பாடத்திலேருந்து புரோட்டோசோவன் நோயான மலேரியா பற்றிய வரலாறு. மலேரியா அப்படின்னாலே மேல் ஏரியா, துர்நாற்ற காற்று அப்படின்னு அர்த்தம். மலேரியா அப்படிங்கிற சொல்லுக்கு இத்தாலியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சதுப்பு நில பகுதி, ஸ்வாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சதுப்பு நில பகுதி, அங்கே நிற்கக்கூடிய அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர், அந்த சதுப்பு நிலத்தில் நிற்கக்கூடிய அந்த தண்ணியிலேருந்து வரக்கூடிய வாடை, அந்த துர்நாற்ற காற்று தான் இந்த மலேரியா நோய்க்கு காரணம் அப்படின்னு ரொம்ப நாளாக இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல இத்தாலிய மருத்துவர் லான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. லான்சி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சதுப்பு நிலம், துர்நாற்ற காற்று, கொசு, இது மூணுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குப்பா அப்படின்னு சந்தேகப்படுறாரு. முதல்ல இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்த இத்தாலிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்வாம்ப் இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நில பகுதி இருக்கக்கூடிய பக்கம் கூட வீட்டு வாசல் வச்சு கட்ட மாட்டாங்க. அவங்க வீட்டில் அந்த பகுதியை நோக்கி இருக்கக்கூடிய ஜன்னல்கள், கதவுகள் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சிருவாங்க. ஏன்னா அது வழியாக தான் அந்த துர்நாற்ற காற்று உள்ளார இந்த மலேரியா நோயை அவங்களுக்கு பரப்புறதா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறது லான்சி தான் முதல்ல சந்தேகப்படுறாரு. இந்த மூணுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அல்ஃபோன்சா லாவரன் இவர் 1880 நோயாளியினுடைய இரத்த மாதிரி ஆய்வில் ஆர்பிசி பிளாஸ்மோடியம் தொற்று கண்டறிஞ்சு மலேரியாவுக்கான குறிப்பிட்ட காரணியை கண்டுபிடிக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, லாவரனுடைய ஆய்வை மெய்ப்பிக்கிற மாதிரி, அதாவது உறுதி செய்கிற மாதிரி கால்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் பிளாஸ்மோடிய தோட்டத்தினுடைய பல்வேறு நிலைகளை ஆர்பிசியில் உற்று நோக்கி கண்டறிகிறார். ஸோ அப்போது அல்ஃபோன்சா லாவரன் அப்படிங்கிறவர் இந்த பிளாஸ்மோடியம் தான் மலேரியாவுக்கு காரணமாக அமையுது. இங்கே படத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்மோடிய கிருமி தான் என்னாவது மலேரியா தொற்றுக்கு காரணம், இதுதான் மலேரியா தொற்றுக்குது அப்படின்னு அவர் ரத்த மாதிரி ஆய்வில் கண்டுபிடிச்சதா உறுதி செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கால்கை அப்படிங்கிறவர். அல்ஃபோன்சா லாவரன் ஆய்விலிருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சதுப்பு நிலத்தை பற்றின ஒரு தவறான புரிதல் அகற்றப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா 1897 சர் ரொனால்டு ராஸ் அப்படிங்கிறவர் கொசுக்கள் வழியாக தான் அந்த மலேரியா ஒட்டுண்ணி பரவுது அப்படின்னு மலேரியாவுடைய வளர்ச்சி நிலைகள், அதாவது கொசுவனுடைய உடம்புல அந்த பிளாஸ்மோடிய தொற்று இருக்கு இல்லைங்களா, அந்த தொற்றுனுடைய பல்வேறு வளர்ச்சி நிலைகளை கண்டறிகிறார். இதுக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேர், அதாவது மலேரியாவை கண்டறிஞ்ச 2 பேருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1902 ரொனால்டு ராஸ் இவருக்கும், 1907 அல்ஃபோன்சா லாவரன் இவருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ மலேரியாவுடைய ஆய்வில் நோபல் பிரைஸ் வாங்கின 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று நாம் என்ன சொல்கிறோம், லூயிஸ் அல்ஃபோன்ஸ் லாவரன், இன்னொருத்தர் யார் அப்படின்னா சர் ரொனால்டு ராஸ். இவங்க 2 பேரும். மலேரியா அப்படிங்கிறது நான் அந்த வீடியோ தொடக்கத்திலே சொன்னேன், இது ஒரு புரோட்டோசோவன் நோய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புரோட்டோசோவன் நோய் அப்படிங்கிறப்ப இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 விருந்தோம்பிகள் தேவை. அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைஜீனிக் பாரசைட் அப்படின்னு நாம சொல்லுவோம். என்ன டைஜீனிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கு 2 ஹோஸ்ட் தேவை, 2 விருந்தோம்பிகள் தேவை. ஒன்று மனிதன், இன்னொன்று கொசு. கொசுவில் பார்த்தோம் அப்படின்னா அனாப்ளஸ் பெண் கொசுக்கள் வழியாக தான் குறிப்பாக இந்த மலேரியா நோய் அப்படிங்கிறது பரவுது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 மில்லியன் மக்கள் மலேரியாவால் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவு தெரிவிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலேரியா ஒட்டுண்ணி அப்படின்னு பார்க்குறப்ப 2 விருந்தோம்பிகள் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் நிலையான விருந்தோம்பி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் அனாப்ளஸ் கொசு. இடைநிலை விருந்தோம்பி அப்படிங்கிறப்ப மனிதன். அடுத்து மலேரியாவினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் ஒரு 4 வகைகள் இருக்கு. முதலாவது வகை அப்படின்னு பார்த்தோம்னா டெர்ஷியன், அப்படி இல்லைன்னா தீங்கற்ற டெர்ஷியன், அப்படியும் இல்லை அப்படின்னா வைவாக்ஸ் மலேரியா அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை வைவாக்ஸ் மலேரியான்னு சொல்றோம், இதுக்கான நோய் காரணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஸோ அதனால தான் இந்த வகையான மலேரியாவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வைவாக்ஸ் மலேரியா அப்படின்னு சொல்றோம். இதனுடைய இரத்த சோப்பன சுழற்சியினுடைய காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 48 மணி நேரம்.
அடுத்த வகை அப்படின்னு பார்த்தோம்னா குவார்டன் மலேரியா அப்படின்னு சொல்றோம். இதற்கான நோய் காரணி அப்படின்னு பார்க்குறப்ப பிளாஸ்மோடியம் மலேரியே. இதனுடைய இரத்த சோப்பன சுழற்சி காலம் 72 மணி நேரம். மூணாவது வகை மிதமான டெர்ஷியன் மலேரியா. இங்க நம்ம என்ன சொன்னோம், தீங்கற்ற டெர்ஷியன். இங்க நாம குறிப்பிடுறப்ப என்ன சொல்றோம், மிதமான டெர்ஷியன் மலேரியா. இது பிளாஸ்மோடியம் ஓவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் காரணியினால தோற்றுவிக்கப்படுது. இதனுடைய இரத்த சோப்பன சுழற்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 48 மணி நேரங்கள். நான்காவது வகை வீரியமிக்க டெர்ஷியன். இதுதான் கொஞ்சம் மோசமானது. இதுதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா 98லிருந்து 100% அப்படின்னு பார்த்தோம்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடியது வீரியமிக்க டெர்ஷியன். இதோடைய நோய் காரணி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய இரத்த சிவப்பணு சுழற்சி காலம் 36லிருந்து 48 மணி நேரங்கள். அடுத்து இந்த மலேரியா ஒட்டுண்ணியினுடைய டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப கிங்டம் புரோட்டஸ்டிடா, சப் கிங்டம் புரோட்டோசோவா, ஃபைலம் தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எபிகாம்ப்ளெக்ஸா, கிளாஸ் ஸ்போரோசோவா. இது கொஞ்சம் நாம மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கிளாஸ் ஸ்போரோசோவா ஏன் இதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த வகுப்புல இருந்த மலேரியாவுடைய நோய்க்கிருமிய பிளாஸ்மோடியம் அது எந்த வகுப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்காங்க. அதனால இதை கொஞ்சம் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்போரோசோவா. வரிசை ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா யூகாக்சிடிடா, ஃபேமிலி பிளாஸ்மோடிடே, ஜீனஸ் பிளாஸ்மோடியம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மலேரியா தொற்று கிருமி பற்றியும் அதனுடைய வரலாறு குறித்தும் டீட்டெயில்டாக பார்த்தோம். இது சார்ந்து சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிளாஸ்மோடியம் த மலேரியல் பாரசைட் பிலாங்ஸ் டு த கிளாஸ். மலேரியாவை உண்டாக்கும் பிளாஸ்மோடிய ஒட்டுண்ணி இந்த வகுப்பை சார்ந்தது. இது ஏஐபிஎம்டி 1990 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ சார்கோடினா, பி சீலியேட்டா, சி ஸ்போரோசோவா, டி டைனோஃபைசியே. என்ன ஆன்சரா இருக்க முடியும்? ரைட், ஆப்ஷன் சி ஸ்போரோசோவா. ஆப்ஷன் ஏ தவறான விடை சார்கோடேனா. ஆப்ஷன் பி சீலியேட்டா தவறான விடை. ஆப்ஷன் டி டைனோஃபைசியே தவறான விடை. சரியான விடை நாம எதுன்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்போரோசோவா. தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், malignant tertian malarial parasite belongs to the class. malignant tertian malaria ஒட்டுண்ணி எந்த வகுப்பை சார்ந்தது? இது ஏஐபிஎம்டி 1991 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ பிளாஸ்மோடியம் பால்சிஃபெரம், பி பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், சி பிளாஸ்மோடியம் ஓவேல், டி பிளாஸ்மோடியம் மலேரியே. என்ன ஆன்சரா இருக்க முடியும் பாருங்க. ஆப்ஷன் ஏ பிளாஸ்மோடியம் பால்சிஃபெரம். இதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம், இறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, மெலிக்னன்ட் டெர்ஷியன் மலேரியா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பி தவறான விடை, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஆப்ஷன் சி பிளாஸ்மோடியம் ஓவேல் தவறான விடை. ஆப்ஷன் டி பிளாஸ்மோடியம் மலேரியே தவறான விடை. நம்ம சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. ஆப்ஷன் ஏ பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம் சரியான விடை. தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின், who discovered plasmodium in RBC of human beings? மனித இரத்த சிவப்பணுவில் பிளாஸ்மோடிய தொற்றினை கண்டறிந்தவர் யார்? இது ஏஐபிஎம்டி 1991 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஏ பாருங்க, ரொனால்டு ராஸ், பி மென்டல், சி லாவரென், டி ஸ்டீஃபன்ஸ். யாரு? நல்லா பாருங்க. எஸ், யாரு? லாவரென். ஆப்ஷன் சி தான் என்னவா இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ தவறான விடை, ரொனால்டு ராஸ். ஆப்ஷன் பி மென்டல் தவறான விடை. ஆப்ஷன் டி ஸ்டீஃபன்ஸ் தவறான விடை. நம்ம எது சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி லாவரென் சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை சி லாவரென். தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி.
ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மலேரியா வரலாறு குறித்து டீட்டெயில்டாக பார்த்தோம். போட்டித் தேர்வுகளில் இது சார்ந்த வினாவிடைகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்து ஒரு கான்செப்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.